மதுரையில் நடந்தது 92 93. இவ்வளோன்னு ஆளாக இருப்பேன், நல்ல உயரமான மேடை. இதாவது பரவாயில்ல, இப்போ நம்மளை அவர் வருகிறார்லாம் கூப்பிட்றாங்கல்ல, நல்ல உயரமான மேடை. மேடை ஏறுறதுக்கு ஒரு 10 படியாவது இருக்கும். ஏன்னா நீங்கள் மதுரைக்கு வந்தவங்களுக்கு தெரியும் மாசி வீதி எவ்வளவு நீளமானதுன்னு. அவ்வளவு தூரம் கூட்டம் நிற்கும் அப்போல்லாம். அப்போ மொபைல் கிடையாது, டிவி கிடையாது. டிவி வந்த பிறகு தான் பொதுக்கூட்டங்களுக்கு ஆள் வர்றது குறைஞ்சது. அவ்வளவு கூட்டம் நிற்குன்னு உயரமாக மேடை போட்டிருக்காங்க. பேச்சாளர்கள் தமிழறிஞர் சாலமன் பாப்பையாலேருந்து எல்லோரும் மேடை ஏறிட்டாங்க. நான் வேகமாக கடைசி ஆளாக போகிறேன். ஒரு மோட்டா ஆள், அவர் சுமை தூக்குறவர், கையை பிடிச்சி இழுத்தாங்க, வா நீ எனத்துக்கு போகிறேன்னாரு. இது சத்தியமாக நடந்தது. நான் சொன்னேன், பேச்சாளருங்க என்ன, நீ போயிரு அந்த பக்கம். அவருக்கு என்னை கண்டுக்கவே இல்லை, போயிரு அந்த பக்கம், ஓரமா நெல் அப்படின்னாரு. நான் ஏன்னா நீங்கள் அவங்கள உடம்பெல்லாம் அப்படியே ஜிம் பாடின்னு வாங்கல்ல, அதை விட பெருசாக இருக்கும். அவ்வளோ பெரிய அரிசி மூட்டை அனாயாசமாக தூக்கி போய் அப்படி லாரியில் ஏற்றுற ஆள். அவர்கிட்ட போய் நான் சண்டைக்கு போக முடியுமா? மேலே ஏறி சாலமன் பாப்பையா ஐயா மைக்கில் அங்கே பார்க்குறாரு. அங்கேருந்து என்ன இவனை காணோம், அங்கேருந்து கேட்டேன், ஏப்பா ஏன் அங்கே நிற்கிறேன்னு, விட மாட்டேங்கிறாங்கன்னு. அப்போ அவர் மைக்கில் சொன்னார், யோ அவன் ஒரு பேச்சாளரியா, அவனை மேலே விடுங்கன்னு. அப்போ அந்த ஆள் என்னை ஒரு பார்வை பார்த்தான் பாருங்க, நீ எல்லாம் பேசி. நான் எப்போவும் நினைப்பேன், ஒரு தோற்றத்தை வச்சு நம்மளை எவ்வளவு மட்டரகமாக மதிச்சிருக்காங்க. இவங்களுக்கு மத்தியில் தான் நம்ம. இது உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா? என்னங்க எல்லாத்துக்கும் அமைதியாக இருக்கீங்க? இதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். ரொம்ப காலம் முன்னாடி, இப்போ நான் இன்னைக்கு வரும்போது என் கூட 2 பேர் ஃபோட்டோ எடுத்தாங்க. 2 பேர் சரியாக விழலைன்னு திரும்ப எடுத்தாங்க. எவ்வளவு எடுத்தாலும் நான் அவ்வளவு தான் தெரிவேன். வயசுக்கு ஏற்ற மூஞ்சி தானே இருக்கும். அதனால் அதை திரும்ப திரும்ப எடுத்தாங்க. ஆனால் நான் பேச்சுலகத்துக்கு வரும்போது, ரொம்ப காலம் முன்னாடி பேச்சுலகத்துக்கு வரும்போது ரொம்ப ஒல்லியாக இருப்பேன். ரொம்பனா ரொம்ப. இப்போ பரவாயில்லைன்னு நினைக்கிறேன், ஆனால் இப்போவும் சரியில்லை தான். அந்த காலத்தில் மதுரையில் பொங்கல் நிகழ்ச்சி ஒன்று நடந்தது. மதுரையில் கீழமாசி வீதின்னு இருக்கும், அங்கே தான் தேர் நிற்கும், மதுரை கோயில் தேர். அந்த முனையில் ஒரு பொங்கல் திருவிழா நடந்தது. பொங்கல் 1992 93 நினைக்கிறேன், அவ்வளோ பழைய. அந்த நிகழ்ச்சியில் சுமை தூக்குகிற தொழிலாளர்கள் எல்லாருமா கூடி அந்த பட்டிமன்றம் நடத்துனாங்க. சுமை தூக்குறவங்கன்னா ஆளுங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியும்ல. இப்போ அந்த கோஷ்டிகளே குறைஞ்சிருச்சு. இப்போ எல்லாத்தையும் இந்த ஜேசிபியா, கிரேன் ஜேசிபி அது தூக்குது. ஐயா அங்கே நான் கொஞ்சம் தயவுசெய்து அமைதியாக இருங்க, ஏன்னா அவங்க பேசுகிறது எனக்கு கேட்குது. நானே ரொம்ப சிரமப்பட்டு மக்களை ஒரு கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கேன். இந்த உலகத்திலேயே கஷ்டமான வேலை எது அப்படின்னு என்ன கேட்டால் வாத்தியார் வேலைன்னு தான் சொல்வேன். இங்கே யாராவது வாத்தியார் இருக்கீங்களா? ஏன்னா இப்போ நான் மைக் சரியாக இருக்கணும், லைட்டு சரியாக இருக்கணும், இந்த லைட்டை தூக்கி இங்கே வை, இது எனக்கு இது பிடிக்கலை அப்படியெல்லாம் சொல்லி நீங்கள் எல்லாம் நான் பேசுகிறத கேளுங்க, முடிஞ்சா கைதட்டுங்க, இவ்வளவு கெஞ்சி இங்கே வந்திருக்கிறதுல ஒரு 10 பேராவது ஏதோ ராஜா வர்றாரு அவர் பேச்சை கேட்கணும்னு வந்திருப்பாங்க இல்லையா? இப்போ நான் எவ்வளோ நேரம் பேசுகிறோம்னு கேட்குறேன். திடீர்னு அவங்க பேசுங்க, நாங்கள் போகிற வரைக்கும் பேசுங்க, உனக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பேசு, அப்படியெல்லாம் ஒரு கையை காட்டுறாங்கல்ல. இப்போ கேட்கிற அவையில் பேசுகிற வாய்ப்பை நாங்கள் கடவுள் அருளால் பெற்றிருக்கிறோம். ஆனா கொஞ்சமுமே கேட்க விரும்பாத ஒரு கூட்டத்தில் தினம் பேசுறது யாரு? வாத்தியார்.
என்னைக்காவது இந்த பயலுக சார் வாங்க சார், எவ்வளோ நேரமும் பேசுங்க சார். சார் ராத்திரி கூட கனவுல நீங்க வந்தீங்க சார், அப்போ கூட விடாம பேசினீங்க சார். சார் உங்களை மாதிரி ஒரு டீச்சர்கிட்ட படிக்கிறதுக்கு நான் போன ஜென்மத்தில் புண்ணியம் ஒரு ரூபாயே சொல்லியிருக்கானா? வந்துட்டானா? கொல்ல போறான். யாராருக்கோ காய்ச்சல் வருது, இந்த ஆளுக்கு எதுவுமே வரமாட்டேன், அப்படித்தானே சொல்றோம் இல்லையா? இப்போ இந்த சமூகத்தில் ஒவ்வொருவரும் மற்றவரை பார்க்கிற பார்வை வித்தியாசமானது. கேட்கிற அவை இருந்தால் அங்குதான் பேசணும். யாராவது விவிலியம் படிச்சிருந்தீங்கன்னா அதுல ஒரு வரி இருக்கும், கேட்க காது உள்ளவன் கேட்க கடவன். இந்த காது இருக்கே, அதுக்கு நிறைய வேலை இருக்கு. மருத்துவம் தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியும். காது மட்டும் சரியில்லைன்னு வைங்க, காதுல இருந்து இந்த காது வரைக்கும் உள்ளுக்குள்ள ஒரு திரவம் ஓடுதான், அதுக்கு ஹியூமர்னு பேரு. ஹியூமர்னா நகைச்சுவைன்னு ஒரு பேர் இருக்கு, அதுக்கும் ஹியூமர்னு சொல்லுவாங்க. அந்த திரவம் சமநிலையில இல்லைன்னா நீங்க நேரம் நடக்க முடியாது, கீழே விழுந்துருவீங்க, தடுமாறும், தலை சுத்தும். இந்த காது நம்முடைய நேர நிற்கவோ நடக்கவோ தேவையான பேலன்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு அடிப்படையான உறுப்பு காது. சரியா? அடுத்தது என்ன சொல்றோம்னு கேட்டு உணரச் செய்வது, ஒலியை வாங்கி அறிவாக மாற்றி மூளைக்கு அனுப்பி அதை உணரச் செய்வது காது. டேய் ஐயா, இப்பத்தாண்டா இந்த பக்கம் சொன்னேன், வாங்கடா, இல்லாட்டி மேலே வாங்கடா, வந்து பேசுங்கடா, வாங்கடா. அவங்க தனி பட்டிமன்றம் நடத்திட்டு இருக்காங்க. எங்களுக்கு எத்தனை வகை இடைஞ்சல் பாருங்க. அது காரணம் என்னன்னா, இப்போதான் அதைத்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். காதுக்கு அடுத்து என்ன வேலை? ஒலியை கேட்பது. இன்னும் முக்கியமான வேலை இருக்கு, கம்மல் போடுறது, டோலக்கு போடுறது, வளையம் போடுறது, ஜிமிக்கி கம்மல் அத்தனையும் தொங்க விடுறது. எவ்வளோ முக்கியமான வேலை. இப்போ என்னைய மாதிரி ஆள் சரியா கண்ணு தெரியலைன்னா கண்ணாடி போடுறது, ரெஸ்ட் பண்ணுற இடம் இது. இந்த இது இல்லைன்னு வைங்க, கண்ணாடி மட்டும் தனியாக டொப்பு நிற்கும், குனிஞ்சா கீழே விழுந்துடும். அப்போது அடுத்தது இது. இது எல்லாத்த விட முக்கியமானது என்னன்னா, நல்லவர்கள் எதையாவது சொல்லும்போது கேட்டு அந்த அறிவுரையை புரிந்து கொள்வதுதான் காதின் மிக முக்கியமான வேலை. அதனால தான் கேட்க காதுள்ளவர்கள் கேட்க கடவர். மற்றதெல்லாம் நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த சூழல்ல உருவு கண்டு எல்லாமை வேண்டும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொன்னேன். பற்றி நிறைய பாடல்கள் இருக்கு. நாம எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்குறோமா? பாரதியார் ஒரு பாட்டு சொல்வார், இந்த பாட்டு எல்லாருக்குமே தெரிந்திருக்கும். மனிதர் உணவை மனிதர் பறிக்கும் வழக்கம் இனி உண்டோ. அடுத்த வரி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வாழ்க்கை இனி உண்டோ. ஒரு ஆளை பார்த்து நீ எல்லாம் ஒரு ஆள் அப்படின்னு பார்க்குறோம்ல. நம்ம வீட்டு வாசலில் வந்து நிற்கிற எல்லாரையும் ஒரே மாதிரி வரவேற்கிறீங்களா? பாருங்க, யோசிச்சு பாருங்க. நம்ம வீட்டு வாசலுக்கு வருகிற அத்தனை பேரையும் ஒரே மாதிரியா பார்க்குறோம்? பணக்காரர் வந்தாருன்னா 2 கதவையும் திறந்து விட்டு, அண்ணே வாங்க அண்ணே, அண்ணே நீங்கள் சொல்லியிருந்தா நான் வந்திருப்பேன், நீங்கள் எதுக்குண்ணே? இப்போ நம்ம சொந்தக்கார ஒருத்தர் ஒரு 100 ரூபா கடன் கேட்டு வர்றான்னு வைங்க, கதவை திறக்காமல் என்ன போ 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 போ, முக்கியமான வேலையாக இருக்கு. பார்க்குறோம்ல, மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வாழ்க்கை இதுதான். பார்க்கிறவர்கள் ஏழையா பணக்காரனா, படித்தவனா பாமரனா, பெரும் முதலாளியா கூலிக்காரனா, ஜாதியில் அந்தஸ்தில் உயர்ந்தவனா சாமானியனா,
ஃபாரின்ல இருந்து வந்தானா, கிராமத்திலிருந்து வந்தானா, இப்படி எடை போட்டுத்தானே நாம் ஒவ்வொருவரையும் பார்க்கிறோம். எப்போது எல்லாரையும் மரியாதையோடு பார்க்க பழகுகிறோமோ அப்போதுதான் நாம் எல்லாரும் மனிதர்கள் என்றார். அதுக்காக போறவரெல்லாம் நீ வீட்டில் கூப்பிட்டு வச்சு சோறு போடு அப்படி நான் சொல்லலை. நான் சொல்றது சரியா புரிஞ்சுக்கங்க. அவரவருக்கு உரிய இடத்தை கொடுங்கள். அதே சமயம் அவரவருக்கு உரிய மனிதனுக்கு மனிதன் தர வேண்டிய மரியாதையை கொடுங்க. மரியாதை இல்லாமல் யார்கிட்டையும் பழகாதீங்க, மரியாதை இல்லாமல் யார்கிட்டையும் பேசாதீங்க. ஏன்னா சாமானியர் என்று நீங்கள் நினைக்கிற சிலர் ஒருவேளை மகா பெரிய மனிதர்களாக இருக்கலாம், உங்களுக்கே தெரியாமல் இருக்கலாம். சாமானியர் என்று நீங்கள் தள்ளி விடுகிற ஒருவர் கொஞ்ச நாள் கழித்து உங்களுக்கு உயிரை காக்கிற ஒரு உதவி செய்யக்கூடிய மனிதராக இருக்கலாம். ரொம்ப முக்கியமானது அது. உருவு கண்டு எல்லாமே வேண்டும். யாரையும் தவறா பேசாதீங்க. 1893 நான் சொல்றதெல்லாம் கேட்குதுங்களா பின்னாடி வரைக்கும்? கொஞ்சம் அந்த இதை கூட்டலாம் ஃபீட்பேக். 1893 ஜூன் மாதம் இல்லை விசில் வேண்டாம் தம்பி, ஜூன் மாதம் 7ஆம் தேதி தென்னாப்பிரிக்காவில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், ஆனால் திரும்பவும் நினைவுபடுத்துகிறேன். பீட்டர் மேரிட்ஸ்பர்க் அப்படின்னு ஒரு சின்ன ரயில்வே ஸ்டேஷன். அந்த ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு ட்ரெயின் வருது. அந்த ரயிலில் முதல் வகுப்பு பெட்டி ஃபர்ஸ்ட் கிளாஸில் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி உட்கார்ந்துருக்கிறார். எம்கே காந்தின்னு அப்பா அவருக்கு பேர். சவுத் ஆப்பிரிக்காவுக்கு வந்திருக்கிறார், ஒரு வக்கீலாக வந்திருக்கிறார். ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் வச்சிருக்கிறார். மகாத்மா காந்தியை நேரில் பார்த்தவர்கள் இப்போ பெரும்பாலும் இருக்க மாட்டாங்க, ஆனால் பார்த்தவர்கள் படத்தில் சொல்கிறாங்க பவுன் நிறத்தில் இருப்பார்னு சொல்கிறாங்க. நல்ல கலர், குஜராத்தி அவர், நல்ல அருமையான கலர். ஆனால் அவரை ஒரு வெள்ளைக்காரன் கருப்பன் என்று சொல்லி அந்த கோச்சில் இருந்து இறக்கி விடுறான். வெளியே போன்றான். ஒரு தோற்றத்தை பார்க்கிறான். நீங்கெல்லாம் ஒரு ஆளா? வெள்ளையர்கள் பயணிக்க வேண்டிய முதல் வகுப்பு பெட்டியில் நீ எப்படி அமரலாம்? இறங்கு கீழன்றான். அவர் டிக்கெட்டை காட்டுறாரு. நான் பணம் கட்டியிருக்கேன், நான் போக முடியாது, நான் இருப்பேன். ட்ரெயினை நிறுத்திடுறான். அந்த காலத்தில் அவங்க வச்சதா சட்டம். போலீஸை கூட்டிகிட்டு வரான். ரயில்வே காவல்துறை, ஸ்டேஷன் மேனேஜர் எல்லாரும் வந்து காந்தியினுடைய பெட்டி, அப்போல்லாம் ஹோல்டால்னு சொல்லுவாங்க, படுக்கைன்னு ஒன்று முன்னாடியெல்லாம் பார்த்துருப்பீங்க. காதலிக்க நேரமில் சினிமா பார்த்தீங்களா யாராவது? நான் பழைய படமாக சொன்னேன். அதில் சென்னைக்கு போகிறேன்னு சொல்லி பாலையா ஒரு பெட்டியோடு வருவார். ஒரு உருண்டையாக ஒரு இது இருக்கும், விரிச்சு படுக்கிறது. வந்து சொல்லுவார், தம்பி மைக் விசில் வருது தம்பி. அது அந்த மாதிரி பெட்டி படுக்கைன்னு சொல்லுவாங்க. தூக்கி தெருவில் போடுறாங்க, பிளாட்ஃபாரத்தில் போடுறாங்க, எரியிறாங்க. கையை பிடிச்சி இழுத்து அவரை தள்ளி விட்டு போயிடறாங்க. மிக கடும் குளிர். ஒரு ராத்திரி பூரா அந்த ரயில்வே ஸ்டேஷன் வெயிட்டிங் ரூம்ல உட்கார்ந்துருந்தாரா, குளிரில் நடுங்கி கொண்டு. அன்றைக்கு ஒரு சாதாரண மோகன்தாஸை ஒரு வெள்ளை இனம் ரயிலில் இருந்து இறக்கியது. ஆனால் அதற்கு பிறகு ஏறக்குறைய 54 ஆண்டுகள் கழித்து வெள்ளையரையே இந்திய அரசு கட்டிலில் இருந்து இவர்தான் இறக்கப் போகிறார் என்பதை அவர்கள் தெரியாமலே போனார். ஒரு தோற்றத்தை பார்த்து கேவலமா நினைச்சா என்ன ஆகும்? சாதாரணமா போகும். நான் ஏற்கனவே ஒரு பட்டிமன்றத்தை பற்றி சொல்லி பாதியில் விட்டேன். மதுரையில் நடந்தது 92, 93. இவ்வளோன்னு ஆளாக இருப்பேன், நல்ல உயரமான மேடை. இதாவது பரவாயில்ல, இப்போ நம்மளை அவர் வருகிறார்லாம் கூப்பிட்றாங்கல்ல, நல்ல உயரமான மேடை.
மேடை ஏறுறதுக்கு ஒரு 10 படியாவது இருக்கும். ஏன்னா நீங்கள் மதுரைக்கு வந்தவங்களுக்கு தெரியும் மாசி வீதி எவ்வளவு நீளமானதுன்னு. அவ்வளவு தூரம் கூட்டம் நிற்கும் அப்போல்லாம். அப்போ மொபைல் கிடையாது, டிவி கிடையாது. டிவி வந்த பிறகு தான் பொதுக்கூட்டங்களுக்கு ஆள் வர்றது குறைஞ்சது. அவ்வளவு கூட்டம் நிற்குன்னு உயரமாக மேடை போட்டிருக்காங்க. பேச்சாளர்கள் தமிழறிஞர் சாலமன் பாப்பையாலேருந்து எல்லாரும் மேடை ஏறிட்டாங்க. நான் வேகமாக கடைசி ஆளாக போகிறேன். ஒரு மோட்டா ஆள், அவர் சுமை தூக்குறவர், கையை பிடிச்சி இழுத்தாங்க, வா நீ எனத்துக்கு போகிறேன்னாரு. இது சத்தியமாக நடந்தது. நான் சொன்னேன், பேச்சாளருங்க என்ன, நீ போயிரு அந்த பக்கம். அவருக்கு என்னை கண்டுக்கவே இல்லை. போயிரு அந்த பக்கம், ஓரமா நெல் அப்படின்னாரு. நான் ஏன்னா நீங்கள் அவங்கள உடம்பெல்லாம் அப்படியே ஜிம்பாடின்னு வாங்கல்ல, அதை விட பெருசாக இருக்கும். அவ்வளவு பெரிய அரிசி மூட்டை அனாயாசமாக தூக்கி போய் அப்படி லாரியில் ஏற்றுற ஆள். அவர்கிட்ட போய் நான் சண்டைக்கு போக முடியுமா? மேலே ஏறி சாலமன் பாப்பே ஐயா மைக்கில் அங்கே பார்க்குறாரு. அங்கேருந்து என்ன இவனை காணோம், அங்கேருந்து கேட்டேன், ஏப்பா ஏன் அங்கே நிற்கிறேன்னு, விட மாட்டேங்கிறாங்கன்னு. அப்போ அவர் மைக்கில் சொன்னார், யோ அவன் ஒரு பேச்சாளரியா, அவனை மேலே விடுங்கன்னு. அப்போ அந்த ஆள் என்னை ஒரு பார்வை பார்த்தான் பாருங்க. நீ எல்லாம் பேசி நான் எப்போவும் நினைப்பேன், ஒரு தோற்றத்தை வச்சு நம்மளை எவ்வளவு மட்டரகமாக மதிச்சிருக்காங்க. இவங்களுக்கு மத்தியில தான் நம்ம. கல்லா ஒருவன் தகைமை தலை பெய்து சொல்லாடச் சோர்வு படும் முயுவ விளக்க உரை. கல்லாதவன் ஒருவன் தன்னைத்தான் மகிழ்ந்து பேசும் மதிப்பு கற்றவரிடம் கூடி பேசும் போது அப்பேசினால் கெடும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. படித்தவர் முன் பேசினால் படிக்காதவரின் பெருமை குறைந்து போகும். கலைஞர் விளக்க உரை. கல்வியறிவில்லாதவர்கள் தங்களை பெரிய மேதைகளைப் போல் காட்டிக் கொள்ளும் போலி வேடம் கற்றுத் தேர்ந்த அறிஞர்களிடம் அவர்கள் உரையாடும் போது கலைந்து போய்விடும். கல்லா ஒருவன் தகைமை தலை பெய்து சொல்லாடச் சோர்வு படும் முயுவ விளக்க உரை. கல்லாதவன் ஒருவன் தன்னைத்தான் மகிழ்ந்து பேசும் மதிப்பு கற்றவரிடம் கூடி பேசும் போது அப்பேசினால் கெடும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. படித்தவர் முன் பேசினால் படிக்காதவரின் பெருமை குறைந்து போகும். கலைஞர் விளக்க உரை. கல்வியறிவில்லாதவர்கள் தங்களை பெரிய மேதைகளைப் போல் காட்டிக் கொள்ளும் போலி வேடம் கற்றுத் தேர்ந்த அறிஞர்களிடம் அவர்கள் உரையாடும் போது கலைந்து போய்விடும். கல்லா ஒருவன் தகைமை தலை பெய்து சொல்லாடச் சோர்வு படும் முயுவ விளக்க உரை. கல்லாதவன் ஒருவன் தன்னைத்தான் மகிழ்ந்து பேசும் மதிப்பு கற்றவரிடம் கூடி பேசும் போது அப்பேசினால் கெடும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. படித்தவர் முன் பேசினால் படிக்காதவரின் பெருமை குறைந்து போகும். கலைஞர் விளக்க உரை. கல்வியறிவில்லாதவர்கள் தங்களை பெரிய மேதைகளைப் போல் காட்டிக் கொள்ளும் போலி வேடம் கற்றுத் தேர்ந்த அறிஞர்களிடம் அவர்கள் உரையாடும் போது கலைந்து போய்விடும். கல்லா ஒருவன் தகைமை தலை பெய்து சொல்லாடச் சோர்வு படும் முயுவ விளக்க உரை. கல்லாதவன் ஒருவன் தன்னைத்தான் மகிழ்ந்து பேசும் மதிப்பு கற்றவரிடம் கூடி பேசும் போது அப்பேசினால் கெடும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. படித்தவர் முன் பேசினால் படிக்காதவரின் பெருமை குறைந்து போகும். கலைஞர் விளக்க உரை. கல்வியறிவில்லாதவர்கள் தங்களை பெரிய மேதைகளைப் போல் காட்டிக் கொள்ளும் போலி வேடம் கற்றுத் தேர்ந்த அறிஞர்களிடம் அவர்கள் உரையாடும் போது கலைந்து போய்விடும். கல்லா ஒருவன் தகைமை தலை பெய்து சொல்லாடச் சோர்வு படும் முயுவ விளக்க உரை. கல்லாதவன் ஒருவன் தன்னைத்தான் மகிழ்ந்து பேசும் மதிப்பு கற்றவரிடம் கூடி பேசும் போது அப்பேசினால் கெடும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. படித்தவர் முன் பேசினால் படிக்காதவரின் பெருமை குறைந்து போகும். கலைஞர் விளக்க உரை. கல்வியறிவில்லாதவர்கள் தங்களை பெரிய மேதைகளைப் போல் காட்டிக் கொள்ளும் போலி வேடம் கற்றுத் தேர்ந்த அறிஞர்களிடம் அவர்கள் உரையாடும் போது கலைந்து போய்விடும். கல்லா ஒருவன் தகைமை தலை பெய்து சொல்லாடச் சோர்வு படும் முயுவ விளக்க உரை. கல்லாதவன் ஒருவன் தன்னைத்தான் மகிழ்ந்து பேசும் மதிப்பு கற்றவரிடம் கூடி பேசும் போது அப்பேசினால் கெடும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. படித்தவர் முன் பேசினால் படிக்காதவரின் பெருமை குறைந்து போகும். கலைஞர் விளக்க உரை. கல்வியறிவில்லாதவர்கள் தங்களை பெரிய மேதைகளைப் போல் காட்டிக் கொள்ளும் போலி வேடம் கற்றுத் தேர்ந்த அறிஞர்களிடம் அவர்கள் உரையாடும் போது கலைந்து போய்விடும். கல்லா ஒருவன் தகைமை தலை பெய்து சொல்லாடச் சோர்வு படும் முயுவ விளக்க உரை. கல்லாதவன் ஒருவன் தன்னைத்தான் மகிழ்ந்து பேசும் மதிப்பு கற்றவரிடம்
கூடி பேசும்போது அப்பேசினால் கெடும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. படித்தவர் முன் பேசினால் படிக்காதவரின் பெருமை குறைந்து போகும். கலைஞர் விளக்க உரை. கல்வியறிவில்லாதவர்கள் தங்களை பெரிய மேதைகளைப் போல் காட்டிக் கொள்ளும் போலி வேடம், கற்றுத் தேர்ந்த அறிஞர்களிடம் அவர்கள் உரையாடும்போது கலைந்து போய்விடும். கல்லா ஒருவன் தகைமை தலைப்பெய்து சொல்லாடச் சோர்வு படும் முயுவ விளக்க உரை. கல்லாதவன் ஒருவன் தன்னைத்தான் மகிழ்ந்து பேசும் மதிப்பு, கற்றவரிடம் கூடி பேசும்போது அப்பேசினால் கெடும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. படித்தவர் முன் பேசினால் படிக்காதவரின் பெருமை குறைந்து போகும். கலைஞர் விளக்க உரை. கல்வியறிவில்லாதவர்கள் தங்களை பெரிய மேதைகளைப் போல் காட்டிக் கொள்ளும் போலி வேடம், கற்றுத் தேர்ந்த அறிஞர்களிடம் அவர்கள் உரையாடும்போது கலைந்து போய்விடும். கல்லா ஒருவன் தகைமை தலைப்பெய்து சொல்லாடச் சோர்வு படும் முயுவ விளக்க உரை. கல்லாதவன் ஒருவன் தன்னைத்தான் மகிழ்ந்து பேசும் மதிப்பு, கற்றவரிடம் கூடி பேசும்போது அப்பேசினால் கெடும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. படித்தவர் முன் பேசினால் படிக்காதவரின் பெருமை குறைந்து போகும். கலைஞர் விளக்க உரை. கல்வியறிவில்லாதவர்கள் தங்களை பெரிய மேதைகளைப் போல் காட்டிக் கொள்ளும் போலி வேடம், கற்றுத் தேர்ந்த அறிஞர்களிடம் அவர்கள் உரையாடும்போது கலைந்து போய்விடும். கல்லா ஒருவன் தகைமை தலைப்பெய்து சொல்லாடச் சோர்வு படும் முயுவ விளக்க உரை. கல்லாதவன் ஒருவன் தன்னைத்தான் மகிழ்ந்து பேசும் மதிப்பு, கற்றவரிடம் கூடி பேசும்போது அப்பேசினால் கெடும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. படித்தவர் முன் பேசினால் படிக்காதவரின் பெருமை குறைந்து போகும். கலைஞர் விளக்க உரை. கல்வியறிவில்லாதவர்கள் தங்களை பெரிய மேதைகளைப் போல் காட்டிக் கொள்ளும் போலி வேடம், கற்றுத் தேர்ந்த அறிஞர்களிடம் அவர்கள் உரையாடும்போது கலைந்து போய்விடும்.